வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. ரொம்ப முக்கியமான ஹாட் டாபிக் கரண்ட் அஃபேர்ஸை இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். குடியரசு துணைத் தலைவர் பத்தின A to Z டீடைல்ஸ், அவருடைய எலெக்ஷன் பத்தின தெளிவான புரிதல், இது ரெண்டுத்தையும் இந்த கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். கிளாஸ்ல டைரக்டா போகலாம். இது இந்திய அரசியலமைப்புல பகுதி 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்ட் நம்பர் 5. பார்ட் நம்பர் 5 என்ன? த யூனியன். இங்கிலீஷ்ல த யூனியன், தமிழ்ல மத்திய அரசு. சில பேர் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 52ல இருந்து 151 வரைக்கும் விதிகள் இருக்குது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 4 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. முதல்ல நம்மளுக்கு என்னது? நிர்வாகம், எக்ஸிகியூட்டிவ். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், சட்டமன்றம், நாடாளுமன்றம். மூணாவது ஜுடிஷியரி, நீதித்துறை, அதுல உச்ச நீதிமன்றம். நான்காவது CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை தணிக்கை அதிகாரின்னு 4 பார்ட்டா பிரிப்பாங்க. அதுல முதல் பார்ட் என்ன சொன்னோம்? த எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 52ல இருந்து 78 வரைக்கும். ரொம்ப லேட்டா பிக்கப் ஆகுது என்னன்னு தெரியல. சரி, நான் எழுத ரொம்ப லேட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. 52ல இருந்து 78 வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பத்தி பேசுறது. முதல்ல குடியரசுத் தலைவர். குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவர் இதுல இருந்து எதுல முடியுது? 52ல இருந்து 62 வரைக்கும் குடியரசு தலைவர். ரைட்டா? ரெண்டாவது யாரு? முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், ரெண்டாவது குடிமகன் குடியரசு துணைத் தலைவர். அவ்வளவுதான். அதாவது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர், இவரை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். இங்க 63ல விதி ஆரம்பிக்குது, இங்க 62ல முடியுது இல்லையா குடியரசுத் தலைவருக்கு. அப்ப அடுத்த விதியில இருந்து குடியரசு துணைத் தலைவர் ஆரம்பிக்குது. எதுல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 71 வரைக்கும் இருக்கு. 71 வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் யார் இருக்கிறது? ரொம்ப முக்கியமானவர் 76ல இந்திய அரசினுடைய, மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர். நம்ம வந்து அதை அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். விதி 76. ஸோ அதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அப்படியே அதுக்கப்புறம் 2 ஆர்டிகல் ஜெனரலா இதுல இவங்க இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் பத்தின விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதோட முடிஞ்சிடும். 79ல இருந்து எது ஆரம்பிக்கும்? ரெண்டாவது 79ல இருந்து 123 வரைக்கும் யாரு? பார்லிமெண்ட், பாராளுமன்றம் ஆரம்பிச்சு கடைசியா அதனுடைய அவசர சட்டம், குடியரசுத் தலைவரால் இயக்கப்படக்கூடிய அவசர சட்டம் 1, 2, 3 அப்படின்னு அவசரமா ஓடுவோம். அப்போ அவசர சட்டம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம். முடிஞ்சது. மூன்றாவது 124ல இருந்து 147 வரைக்கும். இது என்னது? உச்ச நீதிமன்றம் அல்லது நீதித்துறை, ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது 148, 49, 50, 51. இது என்னது? CAG, தலைமை தணிக்கை அதிகாரி. இவ்வளவுதான். இப்ப இதுல நம்பர் 1 பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்? நம்பர் 1 பார்க்க போறோம். நம்பர் 1ல யார பார்க்க போறோம்? வைஸ் பிரசிடென்ட்டை பத்தி பார்க்க போறோம். 63ல இருந்து 71 வரைக்கும் ஆர்டிகல்ல தெளிவா, நீட்டா, கிளியரா இது வரைக்கும் நீங்க எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தெளிவா நம்ம கிளாஸ்ல கொடுக்க போறோம். வித் இப்ப நடந்த கரண்ட் அஃபேர்ஸோட ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குது, ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஓட்டு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டன். முதல் விதி 63, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர். நம்ம எல்லாம் துணை குடியரசு தலைவர்னு சொல்றோம், அப்படி சொல்லக்கூடாது. தமிழ்ல வந்து ப்ராப்பரா சொல்லணும்னா குடியரசு தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லலாம். இப்போ இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி இருக்கக்கூடிய நாட்டிற்கு நம்பர் 1 முதல் குடிமகனா யார் இருக்கிறாரு? குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு. அவருக்கு உதவி புரியும் வகையில அவருக்கு அடுத்த லெவல்ல ஒரு பொசிஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவி. அதுக்கு இந்திய அரசியலமைப்புல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்குது, இருக்கணும், அதுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு எழுதுனாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது, அதுல முதலிடம் 63ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது 64, த வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன்னு, எக்ஸ் அபிஷியோனா என்ன? எக்ஸ் அபிஷியோ அப்படின்னா பதவியின் வழி அப்படின்னு அர்த்தம்.
டைரக்டா நான் வரமாட்டேன், நான் வேற ஒரு ரூட்ல வந்து இடத்துல உட்காருவேன். எனக்கு ஒரு பவர் கொடுத்துருவாங்க, அந்த பவரை யூஸ் பண்ணி மறைமுகமா வேற ஒரு வழியா அந்த இடத்துல வந்து உட்காந்துருவேன். இதுக்கு பேர் தான் பதவியின் வழி அப்படின்னு அர்த்தம். இப்போ குடியரசு துணைத் தலைவர் ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய மேதகு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை வந்து நாம என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணியாச்சு. பிடிக்குது பிடிக்கல, தெரியுது தெரியல, வந்துட்டார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டைரக்டா போய் ராஜ்யசபாவினுடைய தலைவர் சீட்ல உட்கார்றாரு. தலைவர் சீட்ல உட்கார்றாரு. எப்படி உட்கார முடியுது? எப்படி உட்கார முடியுதுன்னா, அவருடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவியை பயன்படுத்தி இன்டைரக்டா உட்கார முடியும். இதுக்கு பேர் தான் எக்ஸ் அபிஷியோ அப்படின்னு பேர். இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ லோக்சபால எப்படி சார்? லோக்சபால ஸ்பீக்கர் இருக்கிறார், சபாநாயகர் இருக்கிறார், கரெக்ட் தானே? அந்த சபாநாயகர் யாரு? லோக்சபால இருக்கக்கூடிய 543 எம்பில ஒரு ஆளு. அவர் தான் என்ன பண்ண முடியும், அந்த சீட்ல உட்கார முடியும். ராஜ்யசபா எம்பி போய் அங்க உட்கார முடியாது. இந்த மாதிரி ஒரு பொதுவான நபர் போய் அங்க உட்கார முடியாது. பிரசிடென்ட் போய் அங்க உட்கார முடியாது. அதனாலதான் கூட்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, பிரசிடென்ட் தலைமை தாங்க முடியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு ஃபேக்டா. சரி, லோக்சபா விட்டுருவோம், இப்ப ராஜ்யசபாவுக்கு வருவோம். அப்ப ராஜ்யசபாவோட தலைவர் பதவிக்கு அங்க எம்பியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையான்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. ஆனா வேற ஒரு அவசியம் இருக்கணும், அதுதான் வைஸ் பிரசிடென்ட். அதனாலதான் வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். யார் இந்தியாவில குடியரசு துணைத் தலைவராக வந்தாலும் அந்த பதவியை பயன்படுத்தி இன்டைரக்டா போய் என்ன பண்ணுவாரு, அவரு ராஜ்யசபாவோட சேர்மன் சீட்ல உட்கார்ந்துருவாரு, உட்காரலாம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். என்ன சார் நீங்க ராஜ்யசபான்னு சொல்றீங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்களே. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலங்களின் அவை அப்படின்னு தான் இருக்கும். எந்த இடத்துலயும் ராஜ்யசபான்னு இருக்காது. ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் எழுதும் போது ராஜ்யசபான்னு பேர் இல்லை, அதுக்கப்புறம் தான் பேர் வச்சாங்க. அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அது போனோம்னா டச் பண்ணோம்னா அது பெரிய ஒரு என்ன சொல்றது, கிளையா கதை போயிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் முடிக்க முடியாது, இன்னைக்கு எடுத்த டாபிக்கை முடிக்க முடியாது. மீண்டும் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இதுதான். மூணாவது பாயிண்ட், 65வது விதி, வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட். குடியரசு துணைத் தலைவர் தான், ஆனா இவர் எப்படியும் செயல்படலாம். குடியரசு துணைத் தலைவர் குடியரசு தலைவராகவே செயல்படலாம். அதுதான் தற்காலிக குடியரசு துணைத் தலைவர். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும். பிரசிடென்ட் இல்லைன்னா அல்லது அவரால் வேலை செய்ய முடியலன்னா, அவர் இறந்துட்டாருன்னா, அவர் ராஜினாமா பண்றாருன்னா, அவர் இந்தியா விட்டு வெளியில என்ன டூர் போயிருக்காருன்னா, அவருக்கு பதிலாக அந்த பதவியை யார் செய்ய முடியும்? இவர் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா பல பேர் இருந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மோசமானவர்களே முக்கியமான ஆள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீதி அரசர் இதயத்துல்லா சொல்ல முடியும். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்கிறாரு ஒன்னு, பிளஸ் ஆக்டிங் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு, தற்காலிக குடியரசு துணைத் தலைவரா இருந்திருக்கிறாரு, பிளஸ் ஆக்டிங் பிரசிடென்டாவும் இருந்திருக்கிறார், தற்காலிக குடியரசுத் தலைவரா இருந்திருக்கிறார். இந்த மூன்று பதவியையும் ஒரே நேரத்துல, அதான் ஒரே நேரத்துல இல்ல, ஒரே நபர் வச்சிருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்துல்லா, நீதியரசர் ஜஸ்டிஸ் இதயத்துல்லா. சோ இந்த மூன்று பதவியையும் வச்சிருந்திருக்கிறார். சரியா? ரைட். சோ 3 விதி முடிஞ்சு போச்சு. அடுத்த விதி பார்க்கலாமா? இதுதான் பிரச்சனையா? ஒன் மினிட் பா. ஓகே, அடுத்தது விதி 26. இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இதுதான் இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதை பார்க்கலாம். விதி 66, எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல். இந்த தேர்தல் தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது. விதி 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எந்த எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முறைகள் நிறைய இருக்குது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி விதி 66ல ஒண்ணு படிச்சிருவோம். The vice president shall be elected by the member of an electoral college. Electoral college அப்படின்னா தேர்தல் கல்லூரி அல்லது தேர்தல் குழு அல்லது தேர்தல் குழுமம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசு துணைத் தலைவர். இதுல யாரெல்லாம் இருப்பாங்க? கன்சிஸ்டிங் members of both house of parliament,
பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் உறுப்பினர்கள் இதுல பங்கெடுப்பாங்க. பார்லிமெண்ட்ல எத்தனை அவை இருக்குது? 2 அவை இருக்குதா? 2 ஹவுசஸ். ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. கரெக்டா? இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் பங்கெடுப்பாங்க. அடுத்தது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், சீக்ரெட் பேலட். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், முதல்ல ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், ஒற்றை மாற்று வாக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, விகிதாச்சார அடிப்படை முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஷீட் உங்க கையில் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க ஒரு எம்பி, லோக்சபா ராஜ்யசபா எம்பி, உங்களோட ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பர்ல 1, 2, 1 வந்து சிபி ராதாகிருஷ்ணன், இப்ப ஜெயிச்சு வந்தவர். நான் 2வது நம்ம ரெட்டி அவர்கள், 2 பேர் இருக்கிறாங்க. இது பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 2 காலம் கொடுத்துருவாங்க. இந்த பேப்பர்ல 2 காலம் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம ரெட்டி அவர்கள் தான் பிடிச்சிருக்குது, அவங்க தான் நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெட்டி. செகண்ட் தான் எனக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பிடிக்குது அப்படின்னா இவருக்கு நம்பர் 2. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ரெட்டி அவர்களுக்கு தான். அப்ப நான் என்ன பண்றேன், நம்பர் 1 கொடுத்துட்டேன். உடனே நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் இண்டி கூட்டணி நினைச்சிட போறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா நான் முதல்ல சிபிஆர் சொன்னோம்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டா அதில் சொல்லியிருக்காரு, சார் நீங்க வந்து ரைட் விங் ஆதரவாளர்னு. நான் பல வாட்டி சொல்லிக்கிறேன், கார்டே நான் வேணா காட்டுறேன். 2000 நம்ப மாட்டீங்க, 2004 இருந்து நான் திமுகவோட இளைஞரணியில உறுப்பினராக இருக்கிறேன். ஆனா இப்ப வந்து திமுகல அப்படி வந்து நான் சொல்ல முடியாது. பட் அந்த காலத்துல இந்த திராவிட கட்சியினுடைய சித்தாந்தங்களால் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவங்க நானும் ஒருவன், இளைஞர் அணியில செயல்பட்டு இருக்கிறேன். இப்ப வந்து நான் எந்த கட்சியிலுமே இல்லை, அதுதான் உண்மை. சரிங்களா? இதையும் நேரத்தில் பதிவு பண்றேன். ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து பிஜேபி, நீங்க ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரர், நீங்க தான் கோயிலுக்கு போய் பொட்டு வச்சது குற்றமா போச்சு. சரி, அதனால ஒரு எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்தேன். இப்ப இப்படி பண்ணலாம். நம்ம மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவோம், எலெக்ஷன்ல ஓட்டு போடும் போது யாராவது ஒருத்தர் தான் ஓட்டு போட முடியும். கரெக்ட் தானே? நம்ம உள்ளாட்சி எலெக்ஷன்ல கூட நம்ம என்ன பண்றோம், சீல் குடுத்தணும்னா ஒரு இடத்துல சீல் குத்தணும், 2 இடத்துல சீல் குத்தணும்னா அது செல்லாத ஓட்டா மாறிடும். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த விகிதத்தை தெரியப்படுத்தலாம். எனக்கு இவரை முதல்ல பிடிக்கும், இவர் 2வது பிடிக்கும், 3வது வர பிடிக்கும், நம்ம ஆர்டர் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டரை இங்க தெரியப்படுத்த முடியும். இப்படி பண்ணிட்டாங்க. இதுதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார முறை, ஒற்றை மாற்று வாக்கு முறை. சீக்ரெட் பேலட்னு கொடுத்துட்டோம். அப்ப என்ன அர்த்தம், வாக்கு பெட்டி வச்சிருவாங்க. இவிஎம் கிடையாது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு இயந்திரம் கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டி வச்சிருவான், கையில பேப்பர் கொடுத்துருவான். நீங்க என்ன பண்ணணும், அதை நம்பர் 1, 2 போட்டு உன்னுடைய ஆர்டர் கொடுத்துட்டு அதை மடிச்சு எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்ல போட்டு வந்துடணும். ஒரே நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சிடும். காலையில 9 மணி அல்லது 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதாவது காலையில 10 AM ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் 5 PM முடிஞ்சிடும். 1 டே தான் எலெக்ஷன். 1 டே தான் எலெக்ஷன். எலெக்ஷன் என்ன நடந்தது, 9/9/2025 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். இதெல்லாம் அடுத்த பேஜ்ல இருக்குது, பட் இருந்தாலும் போய் சொல்றேன். ரைட், இப்படிதான் ஓட்டு போடுறாங்கப்பா. சரி, ஓட்டு போடுறது முடிஞ்சு போச்சு. ஒரு லோக்சபா எம்பிக்கு, ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு ஓட் வேல்யூ எவ்வளவு? இப்ப நாம ஓட்டு போட்டோம்னா, நான் காளிச்சரன் ஒரு எம்பி எலெக்ஷன்ல, எம்எல்ஏ எலெக்ஷன்ல அல்லது உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் என்னோட ஒரு ஓட்டுக்கு 1 தான் மதிப்பு. அதே போல இவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு? ஏன்னா லோக்சபால இருந்து அல்லது ராஜ்யசபால சட்டமன்றங்கள்ல இருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுறாங்கல்ல, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, அவங்களுக்கு ஓட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். 176 தமிழ்நாட்டுல இருந்து போட்டா, 208 உத்தரப்பிரதேசல இருந்து போட்டா, இது எல்லாமே அந்த ஸ்டேட்டை பொறுத்தும் அதெல்லாம் மாறும். அது வேற கணக்கு, அதை விட்டுருங்க. இப்ப குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஓட் வேல்யூ இருக்கான்னு கேட்டா 1 தான். ஓட் வேல்யூ பெருசா கிடையாது, 1. லோக்சபா எம்பிக்கு ஓட்டு போட்டாலும் 1 தான் வேல்யூ, ராஜ்யசபா எம்பி ஓட்டு போட்டாலும் 1 தான் வேல்யூ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது மறைமுக தேர்தல், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டைரக்ட் எலெக்ஷன். நான், நீங்க பொதுமக்கள், சிட்டிசன்ஸ் டைரக்டா ஓட்டு போட்டோம்னா அது பேரு நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன். நம்ம ஓட்டு போடலன்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அல்லது மற்ற பிரதிநிதிகள் அவங்க ஓட்டு போட்டு வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். மக்கள் பங்கெடுக்கவில்லை என்றால் அது மறைமுக தேர்தல். முடிஞ்சு போச்சு. இதுல வேற என்ன சொல்லல, எல்லாத்தையும் பேசியாச்சு. இப்ப ஒரு சம்பவத்துக்கு வருவோம். இப்ப இந்த காலேஜ்ல 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு, லோக்சபா ராஜ்யசபா எம்பி. ஆனா மொத்த லோக்சபா எம்பி எவ்வளவு? முன்னாடி 543 பிளஸ் 2 ஆங்கிலோ இந்தியன். கரெக்டா? இப்ப ஆங்கிலோ இந்தியன் கிடையாது. இது 104வது சட்ட திருத்தம் 2020.
ஸோ இது முடிஞ்சு போச்சு. அப்போ 543 சரி. ராஜ்யசபாவை பொறுத்தவரையில எத்தனை பேர் இருக்கணும்? மொத்தமா 238 பிளஸ் 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்றவங்க. இப்ப இதுல வந்து எவ்வளவு பேர் நம்ம வச்சிருக்கிறோம்? இப்போதைக்கு 233 தான் வச்சிருக்கிறோம். பிளஸ் 12 5 இடங்கள் இல்ல, நம்ம வச்சிடல, விட்டுருவோம். அதிகபட்சம் 238 வச்சிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம 233 தான் வச்சிருக்கிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 245. அப்படியே பாருங்க, வந்துருச்சா? ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ஆட் பண்ணுங்க. 5 3 8 4 4 8 5 2 7 7 8 8 788 எம்பி மொத்தமா இருக்கிறாங்க. இவங்க தான் ஓட்டு போட்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்றாங்க. ஒரு எம்பிக்கு ஒரு ஓட்டு தான், அதாவது ஒரு ஓட்டு தான் மீன்ஸ் வந்து வேல்யூ சொல்ல வரேன். ஒரு எம்பி ஓட்டு போட்டாங்கன்னா ஓட் வேல்யூ 1. முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. 233 எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, 6 சீட்டு வேக்கண்டா இருக்குது. 12 பேர் நாமினேட்டட் எம்பி பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது 233 பேரை ராஜ்யசபாவுக்கு எம்எல்ஏலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க இந்த எலெக்ஷன்ல. ஆனா 6 சீட்டு வேக்கண்டா இருக்குது ஒட்டு மொத்தமா இந்தியா ஃபுல்லா. 12 பேரை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறவங்க, அவங்களும் இந்த தேர்தலில் பங்கெடுப்பாங்க. ராஜ்யசபால இருக்கிறவங்க கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை, விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்த நபர்களை 12 நபர்களை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? ராஜ்யசபாவுக்கு மேலவை உறுப்பினராக அனுப்பி வைப்பாரு. தமிழ்நாட்டில் இப்ப நம்ம இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது 543 லோக்சபா எம்பி. நாம எல்லாம் ஓட்டு போட்டு லோக்சபா எம்பி அனுப்பியிருக்கோம் இல்லையா? 543 பேர், அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அதுல ஒரு சீட்டு வேக்கண்டா இருக்குது. இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 6 1 7 788ல 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 781. 781 பேர் இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் 9/9/2025 நடந்தது புதுடெல்லி பாராளுமன்ற அலுவலகத்துல. இந்த தேர்தலை நடத்தியது எலெக்ஷன் கண்டக்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். யார் மூலமா நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபாவினுடைய செக்ரட்டரி யார் பாவரு? அவர் ஒரு மோடி. என்ன மோடி? பிசி மோடி. இவர் தான் எலெக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நடத்தினவர். தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தலில் சர்ச்சைகள் எதுவும் ஏதாவது வந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. எஸ்சி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு இருக்குது. இப்ப எலெக்ஷனுக்கு வருவோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 781 781 பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாரானவங்க, தகுதி வாய்ந்தவங்க. ஆனா போல்டு ஓட்டு போட்டது எத்தனை பேர் தான்? 767 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. பர்சன்டேஜ் 98.20% தான் போல், அதாவது வாக்கு செலுத்தியவர்கள் 767 தான். இப்ப 781ல 767 போச்சுன்னா 781 767, 11ல 7 போச்சுன்னா 4, 7 போச்சுன்னா 1, 14 பேர் எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டாங்க. நான் வந்து தேர்தலில் வந்து வாக்களிக்க மாட்டேன் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம போயிட்டாங்க, வரல, ஆப்சண்ட். சரியா? இதை விட்டுருங்க. அப்ப மீதி 767 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சரியா? அதுல பாருங்க, வேலிட் ஓட்டு 782 தான், இன்வேலிடு 15, அதாவது செல்லாத ஓட்டு. என்ன அநியாயமா இருக்கு பாருங்களேன், எப்படி மோசமா இருக்கு பாருங்களேன். இதை யோசிச்சு பார்த்தா ஒரு இந்திய குடிமகனாக ஒரு நல்லா படிச்சவனால ஜீரணிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி எலெக்ஷன்ல கூட ஒரு ஓட்டு போடும்போது அப்படி யோசிச்சு அவ்வளவு பயம் பத்திரமா ஓட்டு போடுறோம். ஒரு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சும்மா ஏனோ தானோ கடமைக்குன்னு ஓட்டு போட்டு அது செல்லாத ஓட்டு ஆகிட்டான் 15 ஓட்டை. இது வேணும்னே பண்ணாங்களா, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. செல்லாத ஓட்டு எப்படி சார் ஆகலாம்? எப்படி ஆகலாம்னா, இப்ப நம்ம இந்த ப்ரியாரிட்டி காட்டணும்ல, நம்மள்ட்ட ஒரு ஷீட்டு கொடுப்பாங்கன்னு. இப்ப 2 ஷீட்டு கொடுத்துட்டாங்க, நம்பர் 1 நம்பர் 2. நம்பர் 1 வந்து நம்ம ராதாகிருஷ்ணன், நம்பர் 2 வந்து ரெட்டி. இப்ப இங்க நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ல. எனக்கு வந்து இந்த இடத்துல மாத்தி சொல்லுவோம். எனக்கு வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களை பிடிச்சிருக்குது, நம்பர் 1 கொடுத்துட்டேன். ரெட்டி அவர்களை பிடிச்சிருக்கு, நம்பர் 2 கொடுத்துட்டேன். ஓகேவா? இது கரெக்ட். இதுவே எனக்கு ரெட்டியை பிடிச்சி ராதாகிருஷ்ணனை பிடிக்கல அப்படின்னா இங்க 1 அங்க 2 கொடுத்துருப்பேன். 2த்துக்கு 1 கொடுத்துட்டா தப்பு தானே? 2த்துக்கு 2 கொடுத்துட்டா தப்பு தானே? அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க போல். எதுக்காக இந்த 15 ஓட்டு செல்லாம போனதுன்னே தெரியல, வருத்தமா இருக்கு.
விஜயகாந்த் சொல்ற மாதிரி ஆத்திரங்கள் தான் வருது. சரி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 2 7 6 1 5 1 6 7 767 வந்துருச்சு. டோட்டல் வந்து போச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த தேர்தலில் 752ல தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய பேர் வந்து இவர் தமிழரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்துல இவர் வந்து பிறந்தவர். அப்ப ஒருங்கிணைந்த கோவையா இருந்திருக்கும். திருப்பூர் மாவட்டத்துல பிறந்திருக்கிறாரு. தமிழ் இனத்தில் பிறந்தவர். கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். சரிங்களா? புரிதலுக்காக சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ், அது சார்பா பிஜேபி சார்பாக இவர் நின்றுக்கிறார். இவர் இண்டி கூட்டணி, இந்தியான்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, ஒட்டுமொத்தமா காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தவங்க இந்தியா கூட்டணி. இவங்க சார்பா சுதர்சன் ரெட்டி வந்து போட்டியிடுறார். இதுல வந்து யார் ஜெயிச்சிடுறது? மொத்தம் 767 ஓட்டுகள் பதிவானது. அதுல 752 தான் செல்லக்கூடிய ஓட்டு, வேலிடு ஓட்டு, இன்வேலிடு 15. அந்த 752ல பாதிக்கு மேல ஓட்டு வாங்கினா போதும். 752 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 3, 15னா 6, 6 2 12, 7 2 14, 7 திரும்ப 1 6. அப்ப 376 ஓட்டு வாங்கினா போதும். எவ்வளவு வாங்கினா போதும்பா? 376 ஓட்டு வாங்கினாலே பிளஸ் 1 377. 377 ஓட்டு வாங்கினாருன்னா அவரு ஜெயிச்சிருவார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? 452 ஓட்டு வாங்கிட்டார். இவரு 300 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இவர் ஓட்டுன்னு சொல்லக்கூடாது, பிரியாரிட்டியில வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா 452 நபர்கள் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 பிரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு 300 பேரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 452 300 150 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. குடியரசு துணைத் தலைவராகவும் ஆயிடுறாரு. டன். ஸோ இவர் தான் குடியரசு துணைத் தலைவர். இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 14 பேர் வரலன்னு சொன்னோம்ல, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ன பண்ணிருக்காங்க? இந்த 14 பேரும் புறக்கணிச்சிருக்கிறாங்க, தவிர்த்திருக்கிறார்கள். வாக்களிப்பதை தவிர்த்திருக்கிறாங்க. அந்த 14 பேர் யார் யாருன்னு பாருங்க. 7 MP வந்து பிஜு ஜனதாதள். அதே போல ராஷ்டிரிய சமிதி, நம்ம சந்திரசேகர் ராவ் இருக்காரு பாருங்க, தெலுங்கானால ஒரு 4 MP ஓட்டு போடல. சிரோன்மணி அகாலிதளம் 1 MP ஓட்டு போடல. பஞ்சாப்ல 2 சுயேட்சை MP ஓட்டு போடல. ஸோ மொத்தமா 14 பேர் என்ன பண்ணல? ஓட்டு போடவில்லை. ஸோ நம்ம குடியரசு துணைத் தலைவரை பத்தின ஒரு டேட்டா. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனரை பத்தி போனாட்டி குரூப் 1 கொஸ்டின் கேட்டான். சும்மா ஜெனரலா ஒரு கொஸ்டின் கேட்டு ஞானேஷ்குமார்னு விடாம அவரை பத்தி 2-3 கூற்று கொடுத்து எது சரி தவறுன்னு கேட்டான்ல, அதனால கொஞ்சம் இவரை பத்தின டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் அக்டோபர் 20, 1957 சந்திரபுரம் பொன்னுசாமி, அதுதான் CP ராதாகிருஷ்ணன். CP ராதாகிருஷ்ணன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். இந்தியாவினுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர் தமிழர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், திருத்தணியை சார்ந்தவர். அவர் 2வது குடியரசுத் தலைவர் ஆயிட்டார். அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத், 2வது நம்ம தமிழர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், முதல் குடியரசு துணைத் தலைவர். இப்ப 17வது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா 15வது குடியரசு துணைத் தலைவர் தான். அந்த லிஸ்ட் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றோம்னு. இதுலயும் பாருங்களேன், ராதாகிருஷ்ணன் தான். ஆனா இவர் CP ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. ஜூலை 2024 மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக பணியாற்றி வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்டோடைய ஆளுநராக இருந்திருக்கிறாரு. தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரிக்கு வந்து கூடுதல் பொறுப்பு அவர் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல 2 முறை MP-யா இருந்திருக்கிறாரு. பாஜக சேர்றதுக்கு முன்னாடி RSSல மெம்பரா இருந்திருக்கிறாரு. ஜனசங்கத்தை இருந்திருக்கிறாரு. அப்படியே அரசியல் பயணம், நீண்ட நெடும் பயணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக பணியாற்றிருக்காரு பிஜேபிக்கு. நாடாளுமன்ற நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்மனா சில வருடங்கள் பணியாற்றி இருக்கிறாரு. 2016-20 இடையில பாத்தீங்கன்னா
MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த அமைச்சகத்தின் கீழே ஒரு நார் வாரியத்துல தலைவராக இருந்திருக்கிறாரு. காயர், கயிறுன்னு சொல்றோம்ல தமிழ்ல கயிறுன்றது COIR, இதுதான் கயர். காயர் காயர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன வேணா சொல்லுங்க, தப்பு கிடையாது. சில பேர் நீங்க இங்கிலீஷ் சரியா ப்ரொனன்சியேஷன் பண்ணல, பெய்டு கோர்ஸ்ல பார்த்துட்டு சார் நீங்க சூப்பரா எடுக்கிறீங்க சார், யாராவது தப்பா நினைச்சிட போறாங்க சார் சொன்னா, நான் சொன்னேன் இல்லப்பா அப்படிலாம் கிடையாது. நாம கண்டென்ட்டுக்கு தான், நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ஸ் தரோம். அசன்ட்டுக்கு ப்ரொனன்சியேஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் கிடையாது, இங்கிலீஷ் வாத்தியாரும் கிடையாது. நமக்கு அதை பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம், பொய் பொண்ணுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். நமக்கு கான்செப்டை புரிய வைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ கயர், நம்ம கயிறுன்னு சொல்றோம்ல, அது கயிறு தமிழ் வார்த்தை கிடையாது. கயிறு அப்படிங்கிறது இதுல இருந்து வந்தது தான். பட் தமிழ்லயும் கயிறுன்னு கொண்டு வந்துட்டோம், வார்த்தையெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு மீனிங் வச்சுட்டோம், எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இந்த நார் வாரியத்துல ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அதே போல 2020 முதல் 22 வரைக்கும் கேரளாவில் பிஜேபியோட பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம், விளையாட்டில் ஆர்வம் மிக்கவர், டேபிள் டென்னிஸ்ல சிறந்து விளையாடக்கூடியவர், கிரிக்கெட் விளையாடக்கூடியவர், கைப்பந்து விளையாடக்கூடியவர், அதில் மிகுந்த ஆர்வம் இருந்திருக்குது இவருக்கு. ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் பல சர்வதேச பிரதிநிதிகளில் பிரதிநிதித்துவம் படுத்துவதற்காக ரெப்ரசன்டேஷன், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, இந்தியா சார்பாக அங்க பங்கெடுத்து இந்தியாவுக்காக பேசியிருக்கிறார். இப்ப அடுத்தது மீண்டும் நாம் அந்த ஆர்டிகல்ஸ்க்கு வந்துருவோம். 67வது விதி, டேர்ம் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவருடைய பதவி காலம் அல்லது துணை ஜனாதிபதியோட பதவி காலம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் 5 வருஷம், அவ்வளவுதான். கரெக்டா? இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 67A பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ரிசைனிங் லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும், பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும், குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் அவரு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படிதான் இப்ப கடைசியா இருந்த ஜெக்தீப் தங்கர் என்ன பண்ணாரு, கொண்டு போய் திரௌபதி முர்மு அவர்களிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இது ஒரு பாயிண்ட். 67B வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் of the Council of State passed by a majority of the then members of the Council and agreed to by the Council, House of the People, but no resolution for the purpose of this class shall be moved unless at least 14 days notice has been given to the intention to the move of resolution or impeachment. இது என்ன சொல்ல வருதுன்னா, குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சொல்லுது. பதவி நீக்கம் எப்படி பண்ணலாம், இந்த பதவி நீக்கத்தை எப்படி பண்ண முடியும்னா ஒரு ப்ரொசீஜர் சொல்றாங்க. குடியரசுத் தலைவருக்கு பண்ற மாதிரி கிடையாது. அப்ப இந்த 14 days நோட்டீஸ் பீரியட்லாம் கிடையாது, விட்டுருங்க. எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க இவரை அப்படின்னா, இந்த மசோதா முதல்ல எங்க கொண்டு வரணும்னா 67B அடிப்படையில ராஜ்யசபால தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அங்கேயும் மெஜாரிட்டியோட 2/3 3/2 உறுப்பினர்கள் வாக்களிச்சு அவர் இந்த பதவியில நான் தூக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். அடுத்தது இந்த மசோதா எங்க போகும், லோக்சபாவுக்கு போகும். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியே போகும், சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. இப்ப ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3, லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி. அடுத்தது யார்கிட்ட போவோம், பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்டோட அசென்ட், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அங்க போயிடும். அவரோட முடிவுல எடுப்பாரு. ஸோ ராஜ்யசபால தான் முதல்ல இந்த பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தம் 3 பில்லு இருக்கும். மொத்தம் 3 பில்லு. 1 67B ராஜ்யசபால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில் பாஸ் பண்ணணும். இன்னும் 2 முக்கியமான விதியை நான் சொல்றேன், ஆர்டிகிளை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது, ஒரு அகில இந்திய பணியை உருவாக்க, நீக்க, மாற்ற நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவுக்கு தான் அதிகாரம் இருக்குது. டு கிரியேட் ஆர் மாடிஃபை ஆர் டு டெலிட் எனி இந்தியன் ஆல் இந்தியன் சர்வீசஸ். அகில இந்திய பணிகளை உருவாக்க, நீக்க, மாற்ற அந்த மசோதா முதல் முறையாக எங்க தான் கொண்டு வரணும், ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி, லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி, பிரசிடென்டோட ஒப்புதல். இது என்ன விதி அப்படின்னு சொல்லுங்க.
இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளை மாற்றணும் அப்படின்னா அது எமர்ஜென்சி டைம்ல மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது நேஷனல் எமர்ஜென்சி ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை அல்லது மாநில நெருக்கடி நிலை. அந்த காலகட்டத்தில் அதிகாரம் யாருக்கு போயிடுது? சென்ட்ரலுக்கு போயிடும். சென்ட்ரல் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும்? மத்திய அரசு திருத்திட்டு போயிடுவான். மத்திய மாநில பட்டியலை திருத்துறது எல்லாம் செய்வான். ஆனால் மாநில பட்டியலில் உள்ள ஒரு துறையை, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாநில பட்டியலை ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட் திருத்தலாம். எப்போ அப்படின்னா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலனிற்காக மாநில பட்டியலில் உள்ள துறையை பாராளுமன்றம் திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இது எந்த விதி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மொத்தம் 3, ஒன்று நான் சொல்லிட்டேன், இன்னும் 2 நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆர்டிகிளை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது அடுத்தது பாருங்க, the vice president continue to hold office until his successor enters upon his office. 5 வருஷம்னா 5 வருஷம் மட்டும், கரெக்டா 5 வருஷம் ரிசைன் பண்ணணும், இல்ல அது போயிடணும் கிடையாது. அடுத்த ஆள் வர வரைக்கும் என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம். 5 வருஷம் 2 மாசம், 5 வருஷம் 2 நாள், 5 வருஷம் 3 மாசம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த விதியில சொல்றாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த விதியை பார்த்துருவோமா? 68 டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி இன் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். குடியரசு துணைத் தலைவர் பதவி காலி ஆகிறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்? அங்க தேர்தல் நடத்திடணும். அதாவது இந்த எலெக்ஷன், அதாவது 5 வருஷம் டைம் பீரியடா, 1/1/2025 அன்னைக்கு முடியுதா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த இடத்த காலி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஆளை கண்டுபிடிச்சி அவரை நிறுத்தி அவர் கேம்பெயின் பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அவர் அந்த பதவியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. 1/1/2025 ஒரு குடியரசு துணைத் தலைவருடைய பதவி காலம் முடியுதா, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வேற ஒரு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வேற ஒரு நபரை அதுல இருந்து எலெக்ஷன் மூலமா இதெல்லாம் பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். அந்த டேட்டு முடியுதுன்னா, அந்த டேட்டு முடிஞ்சது, அவர் என்ன பண்ணுவார்? நான் ரிசைன் பண்றேன்னு கையெழுத்து போடுவாரு. பக்கத்துல நேரத்தில் உட்காந்துருக்கணும். அவர் என்ன பண்ணணும்? நான் இந்த பதவிக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போடணும். அதுதான் அடுத்த விதி. 69 ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை த வைஸ் பிரசிடென்ட். துணை ஜனாதிபதியால் எடுக்கப்படும் உறுதிமொழி. யார்ப்பா எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு? துணை ஜனாதிபதிக்கு யார் உறுதிமொழி பதவி பிரமாணம் பண்றது? ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவர் தான் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். விதி 70 டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் அதர் கான்டின்ஜென்சிஸ். கான்டின்ஜென்சி அப்படின்னா அவசர நிலைன்னு அர்த்தம். அதாவது எதிர்பாராத சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவர் பணியை யார் பார்க்கறது? குடியரசு துணைத் தலைவர் பார்ப்பாரு. அதுக்கு யார் முடிவு பண்ணுவாங்க? பாராளுமன்றம் முடிவு பண்ணும். பார்லிமெண்ட் மே மேக் such provisions as if things fit for the discharge of the function of the president in any contingency not provided for in this chapter. அதாவது ஜனாதிபதியால பணியை செய்ய முடியல அப்படின்னா துணை ஜனாதிபதி அந்த பணியை செய்யலாம். எப்போ? பாராளுமன்றம் அது ஓகேன்னு நம்புச்சுன்னா, இவங்க பண்ணலாம் அப்படின்னு நம்புச்சுன்னா தாராளமா செய்யலாம். இறுதியான விதி, லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். 71 ரொம்ப முக்கியமானது. மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் கனெக்டட் வித் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையும் நடத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா? எலெக்ஷன் கண்டக்டட் பை, தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால் all doubts and disputes arising out of or in the connection with the election of president and vice president, the president shall be inquired into and decided by the Supreme Court, whose decision shall be the final. அப்போ டிஸ்பியூட் இருந்ததுன்னா யார் முடிவு பண்ணுவா? தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். பிரச்சனை வந்தா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது உச்ச நீதிமன்றம். இதுதான் முக்கியம். இவ்வளவுதான்ப்பா விதி. 63 இருந்து 71 வரைக்கும் முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சில டேட்டாஸ்லாம் பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்க்க போறோம். 1 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், தமிழர் தான், முதல் துணை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரு. 2வது ஜாகிர் ஹுசைன்,
நிறைய ஃபேக்ட் இருக்குது, சின்னது நினைச்சிட்டு போறீங்க, இல்லை நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படி வேணா கேள்வி கேட்பா, நான் ஒன்றா சொல்றேன் கவனிங்க. 3வது விவி கிரி, 4வது கோபால் ஸ்வரூப் பதக், 5வது பிடி ஜாட்டி, 6வது பாருங்க ஹிதயத்துல்லா, 7 வெங்கட்ராமன் தமிழர், 8வது சங்கர் தயாள் சர்மா, 9வது KR நாராயணன், 10 கிருஷன்காந்த், 11 பைரான் சிங் ஷெகாவத், 12 ஹமீத் அன்சாரி, 13 வெங்கையா நாயுடு, 14 ஜெகதீப் தங்கார், 15வது யாருப்பா? 15வது சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, சிபி ராதாகிருஷ்ணன் 15வது. முடிஞ்சதா? இப்ப பாருங்க, எத்தனாவது தேர்தல்? 17th பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், 17வது வைஸ் பிரசிடென்ஷியல், 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். ஆனா வந்திருக்கிறது 15 தான். ஏன்னா ஒருவர் 2 வாட்டி இருந்திருப்பார். இப்ப ஹமீத் அன்சாரியா பாருங்க, 10 வருஷம் இருந்திருக்காரு. புரியுதுங்களா? அதே போல ஒரு ஃபுல்லா இல்ல, இவரோட ஃபுல் டென்யூர் முடிக்கல, அதுக்கு முன்னாடியே வேற எலெக்ஷன் நடத்திட்டோம். அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் ஏன் பண்ணாரா, எதுக்கு பண்ணாரா, அரசியல் காரணம் போக விரும்பல, அது நமக்கு தேவையும் கிடையாது. பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுக்கணும்ல, அப்ப அவரை எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, நம்மாலும் பாருங்க 10 வருஷம் இருக்காரு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 10 வருஷம் இருக்காரு, 2 டென்யூர் இருந்தது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து எப்படிலாம் கேள்வி கேட்கறான் பாருங்க, இதான் முக்கியம். ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஜாகிர் ஹுசேன் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. விவி கிரி வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. கோபால் ஸ்வரூப் பதக் வைஸ் ஒன்லி, பிரசிடென்ட் ஆகல. பிடி ஜாட்டி இவரு வைஸ் பிரசிடென்ட் ஆகல, தற்காலிகமா இருந்தாலும் ஃபுல்லா அவர் இருக்க முடியல. ஹிதயத்துல்லா வைஸ் பிரசிடென்ட் ஆக்டிங், அங்க போனீங்கன்னா பிரசிடென்ட்டும் ஆக்டிங் தான், பிரசிடென்ட் ஆக முடியல. ஆர் வெங்கட்ராமன் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழர். இவர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே இருக்கிறார். சங்கர் தயாள் சர்மா, ரோஹித் சர்மா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். ஸோ வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கிறார். KR நாராயணன் வைஸ் பிரசிடென்ட், கிருஷ்ணகாந்த் ஒன்லி வைஸ் பிரசிடென்ட், பைரான் சிங் ஷெகாவத் ஒன்லி வைஸ் பிரசிடென்ட், ஹமீத் அன்சாரி ஒன்லி வைஸ் பிரசிடென்ட், வெங்கையா நாயுடு ஒன்லி வைஸ் பிரசிடென்ட், நம்ம ஜெகதீப் தங்கார் ஒன்லி வைஸ் பிரசிடென்ட். இப்போ வந்திருக்கிறவர் சிபி ராதாகிருஷ்ணன், இப்போதைக்கு வைஸ் பிரசிடென்ட். எதிர்காலம் என்னவோ தெரியல. இவ்வளவு விஷயம் டீட்டெயிலா கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. எந்த குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆகவில்லை, அல்லது ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி நம்பர்லாம் பேர்லாம் கொடுத்துருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது லாஸ்ட்ல ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, தமிழர் இதுல மொத்தமா 3 பேர் தமிழர். ஒன்னு யாரு? நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், தமிழர், திருத்தணியை சார்ந்தவர். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் தமிழர், சில பேர் புதுச்சேரின்னு சொல்லுவாங்க, பட் அவரோட நேட்டிவ் அந்த தஞ்சையை ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழர், எனிகோ அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஆர் வெங்கட்ராமன். 3வது, இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்த இந்த கிளாஸே அவருக்காக தான் எடுத்திருக்கிறோம். அதாவது அவருக்காகனா அந்த பொசிஷனுக்காக எடுத்திருக்கிறோம். நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவர் தான் 3வது தமிழர். டன். ஸோ வெற்றிகரமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளவு நுணுக்கமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இது உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. ஃபைன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழேயே உங்கள் டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைக்கலாம். மறக்காமல் நான் உங்கள் டவுட்ஸுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். இதெல்லாம் நம்ம பெய்டு கோர்ஸில் நம்ம பெய்டு கோர்ஸ் எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா இதில் இப்போ நடந்த சம்பவம், அதனால தான் இப்போ எடுக்கிறேன். மற்றபடி டீட்டெயில் எல்லாமே பெய்டு கோர்ஸில் எடுத்தாச்சு. நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸில் எல்லாம் எடுத்துருக்கிறோம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம். 8870302702. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, எடுக்க முடியாது. ஒன்லி மெசேஜ். கண்டிப்பாக அந்த மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணுறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.